ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் மை லவ்லி வியூவர்ஸ். எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கீங்க தானே? ஹாப்பியாக இருங்க. உங்களோட எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக விநாயகர் நடத்தி கொடுக்கும். எல்லாருக்கும் மனசார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தினாலே ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்ட் இஸ் கொழுக்கட்டை. கரெக்டாக? ஸ்வீட் கொழுக்கட்டை, உளுந்து கொழுக்கட்டை, அப்படி பல வகையான கொழுக்கட்டைகள். நான் இன்றைக்கி ஸ்வீட் கொழுக்கட்டை தான் செஞ்சேன். அப்புறம் இன்றைக்கி கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு பச்சை அரிசி ஊற வச்சு ரொம்ப நாள் ஆச்சு கோலம் போட்டுட்டு. எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வருமா வராதான்ற ஒரு டவுட்டில் தான் போட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துடுச்சு அந்த மாதிரி வந்தப்போ. அப்போது இங்கே ஓணம் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதனால பூக்களமும் நான் அதிலேயே செட் பண்ணினேன். எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் மாமி எனக்கு கொழுக்கட்டை, கணபதி ஹோம பிரசாதம், உளுந்து கொழுக்கட்டை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஈவினிங் தான் நான் பூஜை எல்லாம் பண்ணேன். கோயிலுக்கெல்லாம் போய் எனக்கு என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சேன். ஸ்வீட் கொழுக்கட்டை மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 21 வகைகளான இலைகள் இருக்குது. மாவிலை, மந்தாரப்பூ இலை, கூவள இலை, துளசி, மரிக்கொழுந்து, அப்புறம் இந்த பலாப்பழம் மரம் இருக்குல்ல அதோட இலை, நிறைய வகைகளான இலை, 21 வகைகளான இலை. இது வச்சு அர்ச்சனை செஞ்ச வெத்தலை நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. முதல் முறை தான் நான் இது பண்ணுறேன். எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டில் மாமி தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அது கிடைக்கல. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு கோயிலுக்கு போனப்போ அங்கேருந்து கிடச்சிது இந்த இலைகளெல்லாம். ஸோ மனசுக்கு திருப்தியாக நிறைவாக நான் பூஜை பண்ணேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.